நடவடிக்கைகளின் பயன்பாடு, அதாவது முன்னெச்சரிக்கையா நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா என்னென்ன பயன்பாடுலாம் நம்ம ஏற்படும் சரிங்களா. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பயன்பாடுகள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 பாயிண்ட்ஸ் இருக்கு. மொத்தம் வந்து 24 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த 24 பாயிண்ட்ஸும் எது சம்பந்தமான முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயம் சார்ந்துதான் முன்னெச்சரிக்கைகள் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து மின்சாரத்தை எப்படி முன்னெச்சரிக்கையா பயன்படுத்துறது, அடுத்து தீ விபத்து ஏற்படுத்துனா அதுக்கு எப்படி முன்னெச்சரிக்கையா செயல்படுறது, அடுத்து சமையலறை, நம்ம சமையலறை எப்படி முன்னெச்சரிக்கையா வச்சிருக்கிறது, அடுத்து குளியலறை, அடுத்த வீட்டு பொருட்கள், வீட்டில் பயன்படுத்துற பொருட்களை எப்படி முன்னெச்சரிக்கையா பயன்படுத்துறது. இந்த 5 விஷயத்தை சுத்தி தான் இந்த 24 பாயிண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸ் நீங்க கேட்கும் போதே இதை ஈஸியா எழுதிடலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதுல முதல் பாயிண்ட் பாருங்க. எளிதில் எரியக்கூடிய மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், வண்ணப்பூச்சுக்கள், வார்னிஷ், தின்னர் போன்ற பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் குழந்தைகள் நெருங்காதவாறு பூட்டி வைக்க வேண்டும். இந்த பொருட்கள் எல்லாம் குழந்தைகள் வந்து நெருங்காதவாறு பூட்டி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. மின் அடுப்பு, எரிவாயு அடுப்பு, மின் இஸ்திரி பெட்டி போன்றவற்றை சிறுவர்கள் இயக்க அனுமதிக்க கூடாது, இயக்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க. நைலான் நூலால் செய்யப்பட்ட ஆடைகளை, இது எல்லாமே நமக்கும் சரி, நம்ம குழந்தைகள் எப்படி வீட்டில் பாதுகாப்பு வைக்கணும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன விஷயம் தான், ஆனா முன்னெச்சரிக்கை ரொம்ப உதவியா இருக்கும். மூணாவது பாயிண்ட் பாருங்க. நைலான் நூலால் செய்யப்பட்ட ஆடைகளை சமையல் அறையில் அணிந்து வேலை செய்யக்கூடாது. இதுதான் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, ஆனா கொடுத்துருக்க பாத்தீங்களா.